உங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. புண்படுத்தினால் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஹெட்செட் போட்டு வீடியோ பண்ணு. ஹெட்செட் போட்டிலாம் நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் போடு. போட்டியா? ஓகே பாபு. கமான் கமான் கமான். இது என்ன உடம்பா வேடக்கோழி குழம்பா? இங்க பாடுறா, வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு பாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ விட்டுப்பட ஷூட்டிங் போல. நினைச்சாலே செந்தமிழ் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே. நீங்க என்ன வயிறுக்கு என்ன அவ்வளவு நினைக்கிறீங்க? இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணு ஏடா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க. உங்க கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதரா. உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிடாது. அந்த பெண் எவ்வளவு அழகாக பாடுது அப்படின்னா அதற்கு காரணம் அவளுக்கு ஒரு போனும் ரூமும் கட்டி கொடுத்த அவர்களுடைய பெற்றோர் தான், வேற யாரா இருக்கு? ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? சார் உயிரை கொடுக்கலாம் சார். டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியாது. பொண்ணா அடக்கமா மண்டைய உடைச்சு உன் தொப்ப அதுல கொட்டலாம் 2 லாரி குப்பை. ரோலெக்ஸ், அவன் பேரு டில்லி. அதுக்கேண்டா மூடு அந்த முள்ளமண்டி மாதிரி வச்சிருக்க மூஞ்ச மயிறு. கூட்டிட்டு போய் 2 பேரும் அப்படி புல்லோரமா போய் பண்ணுங்க. வண்டலூரில் மான்கள் இல்லையா, ஊரே வந்து என்ன பார்த்து போகுது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. வைகையில மீன்கள் இல்லையா, மதுரை கண்ணு 2 கடன் கேக்குது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் மூச்ச குரங்கன்னு. கனவுகள் கலைஞ்சு போகும், நினைவுகள் கலைஞ்சு போகும், வாழ்க்கைய மாறி போகும், கலங்காதடா. അതിനെന്ത് വില വരും? ഒരു 50,000 എനിക്കറിഞ്ഞൂടാ. എവിടെ കിട്ടും? തുമ്പയിലൊന്ന് അന്വേഷിച്ചു നോക്കി അറിയാം. எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டிஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? நீ முதல்ல சட்டையை போடு, எனக்கு மூடு ஏறுது. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். சானியா ஓஞ்சதுன்னு நான் சந்தோஷமா இருப்பேன். நான் உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு ஓடிடுவா. கால்ல போடுவாங்க சப்பல், நீயும் நானும் ஆவோமா ஒரு கப்பல். பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. சறுக்கில விளையாடும் பிள்ளை ஏண்டி என் பக்கத்துல இல்லை. குருவி கட்டும் கூடு, நீ ஒரு நிலத்துல வளரும் புல்லு, நீ சிரிச்சா வடிவா இருக்குமும் பல்லு. கோழி போடும் முட்டை, நீதான் ஏன். இந்த யாரோ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். மச்சாங்க பாரு, இப்படி பாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல மச்சான், நல்லா பார்க்க பப்பாளி பழம் மாதிரி பழப்பழம் இருக்கிறாடா. அடிப்போடி தீபாவளி கங்கை என்று கடலை காட்டும்
கடவுளே, எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பப்பாளி பழத்தை பார்சல் பண்ண போறேன். തൊട്ടാ വിരിയും പൂവല്ല, വിരിഞ്ഞാ നനയും മഴയല്ല, നനഞ്ഞാ കേറ്റം പക്ഷെ കൂടല്ല. അഴിയുന്നവർ കമന്റ് ഇട്. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. எலவு அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிடும்டா. அடங்க, அதுக்காண்டி பிராவ பிடிச்சிருக்கிறா. பயந்தா இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? ஆனா பேர போல என்ன இப்படி பார்த்து பார்த்து எனக்கு சுருங்கி போச்சுல, எனக்கு சுருங்கி போச்சு. பாத்துட்டே இருக்கீங்க, ஏதாவது சொல்லலாம் நினைக்கிறீங்களா? உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அதுக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்ச மாதிரியே பழகுறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க பழகுறமே. பொம்பளை சோ கேக்குது உனக்கு, பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறவன் அவன். என்னமோங்க, இந்த பொண்ணுங்கிட்ட பழகி தெரிஞ்சுக்கினாலும் புரிஞ்சிக்க முடியல. பொண்ணுங்க எல்லாம் புரியாத புக்ஸுங்க. இன்னைக்கு நைட்டு ரீட் பண்றேன் வீடியோ. அந்த வக்ர புத்தி புரிஞ்சுட்டு தான் ஆண்டவன் நீ பிறக்கும் போதே உன்னோட கொட்டையில எழுதிட்டான், கடைசி வரைக்கும் செவத்த தடவிட அக்காம குடோனேன்னு. ஆனா நான் வேஸ்ட்டுங்க, எல்லாம் எம்டி பேஜ் தான், ஒண்ணுமே இல்ல புக்ல. அப்ப சூப்பர், நான் ஆர்டிஸ்ட் ஆச்சு, அழகா எழுதுவேனே. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 பொண்ணுங்களை மொலஸ் பண்ணி செருப்படி வாங்கியிருப்பீங்களா? இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா அது ஃப்ரீ, இது ரெண்டும் வாங்கினா இது ஃப்ரீ, எது வேணும்? ஒரே இடத்துல இத்தனை தேவையாளுங்களா? பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அவ. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாதுடா. சொல்லி கண்ண மூடி நில்லு, உதட்ட வந்து மோதம் முட்டதில்லை. பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சுட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. சிங்கிளா இருக்க கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். இது சிங்கிள்ஸ் மட்டும் தான். கமிட்டடா நீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிங்கிளா இருக்க கேர்ள்ஸ்லாம் ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கிளா இருக்க பாய்ஸ்லாம் அந்த ஹாய்க்கு ரிப்ளை பண்ணி கமிட்டட் ஆயிக்கோங்க. பேயிலமோ நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ ஆமா, எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். என்ன பிகரு, என்ன பீஸு, இது என்ன ஐஸு, இதெல்லவோ ஐஸு. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.